நகரத்து காக்கா ஒண்ணு கிராமத்து காக்காவை பார்க்க வந்தது. துபாயில இருந்து திரும்பி வந்த வடிவேலு மாதிரி அரட்டை தாங்கவே முடியல. எங்க பட்டணத்துல எல்லாமே பெரிய பெரிய கட்டடமா இருக்கும். இங்க என்ன ஒரு குடிசை மாதிரியே இருக்கு. அங்க கார் பஸ் ஏகப்பட்ட வண்டி ஓடுது. தெரியுமா உனக்கு? இங்க என்ன வெறும் கட்ட வண்டி சைக்கிள் தான் இருக்கு அப்படின்னு பட்டணத்தோட பெருமை பேசிக்கிட்டே இருந்தது நகரத்து காக்கா. பட்டணத்துல அப்படி என்னதான் இருக்கு, நாம போய் பாத்துருவோம் அப்படின்னு கிராமத்து காக்கா அங்க போச்சு. நான் சொன்ன மாதிரி எவ்வளவு கட்டடம் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் மனுஷங்க வாழுது அப்படின்னு நகரத்து காக்கா காமிச்சது. கிராமத்து காக்கா ஆமா பார்த்தேன், ஆனா நாம வாழறதுக்கு இங்க மரத்தையே காணமே அப்படின்னு கிராமத்து காக்கா சொல்லிச்சு. நகரத்து காக்கா உடனே பேச்ச மாத்திச்சு. கீழே பாரு எவ்வளவு வாகம் போகுது, வாங்குறத விட ஆளுங்களை பாரு கரும்பு அடிச்சு சீக்கிரமாவே நம்ம கலருக்கு மாறிடுவாங்க அப்படின்னு கமெண்ட் அடிச்சு சிரிச்சது. கிராமத்து காக்கா எனக்கு ஒரே கசகசன்னு இருக்கு, புழுதி ஒரே பயங்கரமா இருக்கு, நான் குளிக்கணும் ஆத்துக்கு கூட்டு போயேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆற்றுக்கு அருகே நெருங்க நாத்து அடிச்சது. ஆத்துல குளிக்கணும்னு சொன்னா இங்க கூட்டு வந்திருக்க, இது என்ன சாக்கடையை காட்டுற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நகரத்து காக்கா சொல்லிச்சு, இந்த ஊர்ல இதுதான் ஆறா, இதுல எங்க ஊர் பன்னிக்குட்டி கூட குளிக்காது அப்படின்னு கிராமத்து காக்கா கேட்டுச்சு. ஆமா நீ எப்படி குளிக்கிற அப்படின்னு கிராமத்து காக்கா கேட்ட உடனே நகரத்து காக்கா சொல்லிச்சு, மழை பெய்யும் போது குளிப்பேன் அப்படின்னு. உடனே கிராமத்து காக்கா அதனாலதான் உன் மேல இவ்வளவு நாத்தமா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சரிவா கடத்தலுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நகரத்து காக்கா கூட்டுச்சு. சாப்பிடறதுக்கு எதுக்கு கடத்தலுக்கு போகணும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுச்சு கிராமத்து காக்கா. திருடி திங்க தான் அப்படின்னு நகரத்து காக்கா சொல்லிச்சு. என்னது திருடி திங்கவா? கிராமத்துல காக்கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, இங்க திருடு போறப்பா, சிச்சி எனக்கு வேணாம், நான் கிராமத்துக்கே போறேன், அங்க கௌரவமாவும் நிம்மதியாவும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை பறந்து போயிடுச்சு.